முதற்கட்ட பார்வையாளர் திரு அலிம் அல் புகாரி, காங்கிரஸ் இதுல போட்டியிட வேண்டாம், திமுக போட்டியிடட்டும் அப்படின்ற முடிவு எதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டது? அதாவது இப்போ கடந்த காலங்களில் இடைத்தேர்தல் என்றாலே முறைகேடு தான் நடக்குமானா நான் சொல்வதற்கு முன்பாகவே ஒரு உதாரணம் சொல்லிட்டார். டிடிவி தினகரன் அவர்கள் ஆளுங்கட்சி தான் முறைகேடு செய்யும் அப்படின்னா, சரி இவர் ஜெயிச்சாரு அப்படின்னு யாராவது உதாரணம் கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இல்லை அவரும் முறைகேடு தான் செஞ்சார், அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவே தோற்றுறது, அப்போ அது எப்படிங்க அப்படின்னா, இல்லை அவரும் முறைகேடு தான் பண்ணாருன்னு இந்த முறைகேடு அப்படிங்கிற வார்த்தை சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு வாய்ப்பு. ஆனால் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 67,000 ஓட்டுகள் என்னமோ வாங்குறாரு மரியாதைக்குரிய திருமகன் ஈவேரா அவர்கள். அதற்கு பின்னால் இடைத்தேர்தலில் தலைவர் ஈவிகேஎஸ் இளங்கோவன் நின்ற பொழுது வித்தியாசமே 70,000. இப்போ நாங்கள் அகைன் காங்கிரஸ் நின்றா ரொம்ப சர்வசாதாரணமாக அது வெற்றிக்கான வாய்ப்பு ரொம்ப இலகுவாக இருக்குது. அப்படி இருந்தும் திமுகவுக்கு ஏன் தர்றோம், ஏன் அந்த மாதிரி விட்டு தரணும் அப்படிதான் அதான் உங்களுடைய கேள்வி. அப்போ ஏன் அதை விட்டு தரணும் அப்படின்னா, இன்றைக்கு நேற்று சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், எப்பேற்பட்ட அவதூறுகளை இந்த அரசின் மீது வீசுகிறார்கள். இந்த அரசுக்கு எதிராக பெரிய அலை வீசுகிறது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, 2026 இது திரும்ப வராது என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஒரு கால் காங்கிரஸுக்கு இந்த சீட்டு தரப்பட்டு, இதெல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தான். ஏன்னா இந்த தேசிய கட்சியிலே எங்கள் கட்சியை பொறுத்தவரை தலைவர் செல்வ பெருந்தகை முடிவெடுத்து விட்டார், அறிவித்து விட்டார், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எதெல்லாம் ஃபேக்டராக இருக்கும்னு நான் சொல்ல வர்றேன். அப்போ என்னன்னா, ஒரு கால் காங்கிரஸுக்கு தரப்பட்டு வென்றால் ஈவிகேஎஸ் எப்படி அவங்களுடைய மகனாருடைய இறப்பிற்கு பின்னால் நின்றதனால் தான் இன்னைக்கு, ஏன்னா ஒரு பெரிய தலைவர்னு சொல்றாரு, நல்ல மக்கள் மன்றத்தில் பிரபலமானவர்னு சொல்றாரு, ஆனால் அவர் முறைகேடு நடந்ததுனால தான் அவ்வளோ வாங்கினாரு அப்படின்னு சொல்றாரு. இது முறைகேடான அப்போ அதை என்ன சொல்லுவீங்க? டிடிவி தினகரன் ஆளுங்கட்சி முறைகேடு அப்படின்னா அதுக்கு யார்ட்டையும் பதில் இருக்க போறதில்லை. அப்போ அகைன் நம்ம கமிங் டு த பாயிண்ட் என்னன்னா, அவர் திருமகன் ஈவேராவுடைய இறப்பிற்கு பின்னால் அதுவும் ஒரு ஃபேக்டராக இருக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த அலை இருக்கும் இல்லையா, ஒரு அனுதாப அலை என்பது நிச்சயமாக இருக்கும். அப்போ மீண்டும் இவ்வளோ பெரிய தலைவர், எங்களுக்கு மாநில தலைவராக இருந்தவர், ஒன்றிய அமைச்சராக இருந்தவர், இவ்வளோ பெரிய தலைவர் இறந்தார் அப்படின்னா அகைன் காங்கிரஸ் இதனால தான் ஜெயிச்சிருச்சு, ஆனால் அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படியே இருக்கு என்று யாராவது வாதம் வைத்துவிடக் கூடாது என்றால், அங்கு திமுகவின் ஒரு அதாவது திமுகவினுடைய வேட்பாளரே நிறுத்தப்படுவதால் சரியாக இருக்கும். அப்படி நிறுத்தப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, இதே திமுகவுடைய வேட்பாளர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும்போது நேசையர்ஸ் இருக்காங்க இல்லையா, இதை குறை கூறக்கூடியவர்கள் என்ன வாதத்தை முன்வைத்து குறை கூறுவார்கள்? அகைன் லாஸ்டா சீச்சி புலி இந்த பழம் புளிக்குன்னு போயிடுவாங்க, இது முறைகேடா நடந்துருச்சு. அதனால அப்போ விமர்சனங்கள் தான் உங்களோட முடிவை முடிவு செய்யுதா? விமர்சனங்களும் முடிவு செய்யும்ல, அது மட்டும் இல்லை. நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரல. நான் என்ன சொல்ல வந்தேன், ஒரு கால் இப்படி நிறுத்தி இப்படி சொன்னா அதுக்கு இப்படி பதில் சொல்லிடுவாங்க. இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இருக்குது, இப்போ பொதுவான தேர்தல் வரப்போகிறது. அப்படி வருவதற்கு முன்பாக அது இந்தியா கூட்டணிக்கே ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு விதமாக இந்த இடைத்தேர்தலுடைய முடிவுகள் இருக்க போகிறது எனும் பொழுது, விமர்சனம் மட்டுமல்ல, மக்கள் மன்றத்திலே ஒரு விஷயத்தை பதிய வைக்க விரும்புகிறோம். இவர்கள் அவதூறாக அள்ளி வீசக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி என்று பேசக்கூடிய அனைத்தும் வெறும் அவதூறு, இது வெறும் பொய் பிரச்சாரம். மாறாக மக்கள் மன்றத்திலே திமுக தலைமையிலான அரசு என்பது தெளிவாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பாக இதை பயன்படுத்துறோம் சொல்ல வர்றேன். திமுகவுடைய ஆட்சிக்கான ஒரு சர்டிபிகேட், அதை வாங்குவதற்கான ஒரு முயற்சியாக நாங்கள் திமுக களமிறங்குறோம் அப்படின்னு திரு எஸ்கேபி கருணா சொல்றாரு. அதை நீங்களும் அதே தான் ஆமோதிக்கிறீங்க. அப்போ காங்கிரஸ் அதற்கான ஒரு தியாகத்தை பண்ணியிருக்கு அப்படின்னு தலைவர் செல்வ பெருந்தகை சொல்றாரு. தியாகம் செய்தா என்ன இருக்குது? இந்தியா கூட்டணி என்பது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இங்கு பேசும் பொழுது, கோயம்புத்தூர்ல என்னுடைய நினைவு சரியா இருந்தா, பேசும்பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா, அரசியல் ரீதியாக நான் யாரையுமே சகோதரன் என்று அழைத்ததில்லை, மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களைத்தான் நான் அப்படி அழைக்கிறேன் என்று சொன்ன அளவிற்கான ஒரு பந்தம் எங்களுக்கும் திமுகவிற்கும் கொள்கை ரீதியாகவே இருக்கிறது. பாசிசத்தை எதிர்ப்பதில் மற்ற பேர் பாசிசத்தை எதிர்ப்பதாக சும்மா சீன் காட்டுகிறாங்களே தவிர, களத்திலே பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய சக்தியாக திமுக இருப்பதினாலும், அது இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய வலு சேர்க்கக்கூடிய கட்சியாக இருப்பதினாலும், இந்தியாவில் தலைவர் ராகுல் காந்தியே தன்னை முன் நான் பிரதமர் கேண்டிடேட் என்று சொல்வதற்கு முன்பாக இவர்தான் பிரதமருக்கான கேண்டிடேட் என்று அறிவித்தவர் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள். இப்படி பல விஷயங்களில் இந்தியா கூட்டணி இன்டாக்டாக இருப்பதற்கும், இந்தியா கூட்டணியை கொள்கை ரீதியாக எடுத்து செல்வதற்கான மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய திமுக, நீங்க வெறும் திமுகவா அதை பார்க்காம, அகைன் நான் என்ன சொல்ல வருவேன் அப்படின்னா, இந்தியா கூட்டணின்னு ஒரு மிகப்பெரிய அங்கம். அப்ப இந்தியா கூட்டணி என்று வந்துவிட்டால் அந்த கூட்டணியுடைய நன்மையைத்தான் பார்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு தியாகத்திற்கான முடிவு தான் இது.
இப்போ அந்த தியாகத்திற்காகத்தான் இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, தொடர்ந்து பேசலாம். திரு முனவர் பாஷா, இப்போ பாஜக நிச்சயமாக களமிறங்கியே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கா? அப்படி எதுவும் ஏற்பட்டதா தெரியல மேடம். ஏன்னு சொன்னால், கடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக பாஜக கூட்டணியின் சார்பிலே போட்டியிட்ட தொகுதி நாங்கள் சற்றேறக்குறைய 8000 வாக்குகள் வித்தியாசத்திலே தான் வெற்றி வாய்ப்பை நாங்கள் இழந்தோம். ஆனால் கடந்த இடைத்தேர்தலின் பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டதன் காரணமாக எங்கள் தலைவர் வாசன் அவர்கள் நாங்கள் போட்டியிட்ட தொகுதியை அதிமுகவிற்கு விட்டு கொடுத்து, அந்த தேர்தலில் அவர்கள் போட்டியிடுவதன் மூலமாக அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற காரணத்தால் தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த தொகுதியை அதிமுகவுக்கு விட்டு கொடுத்தது. அந்த தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை கூட அதிமுக வேட்பாளருக்காக ஆதரவாக பிரச்சாரம்லாம் செய்தார். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை, தமிழகத்தை பொறுத்தவரை, ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்க்கட்சி என்று சொன்னால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலிலே போட்டியிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இருக்கின்ற சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருந்தால் அது வெற்றியோ தோல்வியோ, ஜனநாயக ரீதியாக தேர்தல் களத்தை சந்தித்தோம் என்ற ஒரு பெருமை நமக்கு கிடைத்திருக்கும். அவர்கள் போட்டியிடாத போது அடுத்து இருப்பது தேசிய அளவிலே மத்தியிலே ஆட்சியிலே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி. அவர்கள் ஒருவேளை போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுமே. ஆனால் அப்படி வருகின்ற பொழுது எதிர்க்கட்சிகளுடைய வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயம் உருவாகும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாகும். எங்களை பொறுத்தவரை நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் இந்த தேர்தலிலே கண்டிப்பாக விக்கிரவாண்டியைப் போல ஈரோடு கிழக்கிலே அதிமுக போட்டியிடாமல் இருக்காது. ஏனென்று சொன்னால், கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவினுடைய பலமான கோட்டை என்கின்ற ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்காது என்பதனால தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதிமுக. அதாவதுங்க, ஜனநாயக முறையில் நடக்கலன்னு தான் ஊருக்கே தெரியுமே. கடந்த தேர்தல் எப்படி பட்டியலில் அடைச்சாங்கன்றதெல்லாம் ஊருக்கே தெரியும். அதனால் வாக்காளர்களை அதிமுகவோ நாங்களோ போய் வாக்காளரே சந்திக்க முடியலன்னா வாக்காளர்லாம் காலையிலேயே பட்டிக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் எப்படி போய் வாக்காளர் போய் பார்த்து வாக்கு கேட்குறது? அதனால் ஜனநாயக ரீதியாக நடக்காது என்பதனாலே, ஒன்று தேர்தல் கமிஷன் எந்த கட்சியை சேர்ந்தவங்க இறந்தாங்களோ, எம்ஜிஆர் ஒரு முறை ஒரு ஃபார்முலா சொன்னார். திருப்பத்தூரில் காங்கிரஸ் எம்எல்ஏ இறந்துட்டார். அப்போ திமுகவோட காங்கிரஸ் கூட்டு, திமுகவின் சார்பிலே காங்கிரஸ் சார்பிலே வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார், திமுக ஆதரிக்கிறது. ஆனால் எம்ஜிஆர் காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டார். மீண்டும் காங்கிரஸோடு சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை எம்ஜிஆருக்கு ஏற்படுகின்ற பொழுது எந்த கட்சியை சார்ந்தவர் இறந்து விடுகிறாரோ அந்த கட்சிக்கு அந்த தொகுதியை விட்டு கொடுப்பது என்ற ஒரு ஃபார்முலாவை சொல்லி அதிமுக ஒரு பக்கம் காங்கிரஸ் வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்தது, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம் வாக்கு சேகரித்தார்கள். ஆனால் அந்த தேர்தலிலே கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சண்முகம் அவர்கள் திருப்பத்தூரில் போட்டியிட்டார். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இப்படி இடைத்தேர்தல்களின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, ஆளுங்கட்சியினர் தங்களுடைய அதிகார பலம், பணபலம், ஆட்பலம் எல்லாவற்றையும் இந்த இடத்துல தான் ஒரு சந்தேகம் வருது. இப்போ அந்த தேர்தலை நடத்தக்கூடியது யாரு? மாநில தேர்தல் ஆணையமா அல்லது இந்திய தலைமை தேர்தல்? இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் நடத்தினாலும் வாக்குச்சாவடியில் அமர்வது யார்? மாநில அரசாங்கத்திற்கு உட்பட்ட அரசு ஊழியர்கள் தான் வாக்குச்சாவடிகளில் அமர்ந்து. இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் மேல நம்பிக்கை இல்லையா அல்லது மத்திய அரசு மேல நம்பிக்கை இல்ல? நடத்துகின்ற லோக்கல்ல இருக்கிற அந்த அரசு அதிகாரிகள் ஆளுங்கட்சி சொல்வதை கேட்டுதான் நடப்பார்கள். அப்போ அவர்கள் நிர்வகிக்கக்கூடிய திறமை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இல்லைன்னு சொல்றீங்க? எல்லா மாநிலங்கள்லயும் எந்த கட்சி ஆளுங்கட்சியோ அவர்கள் நினைப்பதைத்தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது